வாங்க ஏஆர் கிரியேஷன் சமையலில் ஒரு சூப்பரான தண்டுக்கீரை பொரியல் எப்படி செய்யறது இப்போ வீடியோவில் பார்க்க போகிறீங்க. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க தண்டுக்கீரை பொரியல் எப்படி செய்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். செய்கிறதுக்கு ஒரு வானலியில் ஆயில் சேர்த்துக்குவோம். ஆயில் காஞ்ச பிறகு நல்லா 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம் பருப்பு சேர்த்துக்காங்க. கடுகு 1 ஸ்பூன் சேர்த்துக்காங்க. நல்லா ஒரு பெரிய சைஸு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சு கலந்து சேர்த்துக்காங்க. கூடவே 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்காங்க. கீரையை பார்த்தீங்கன்னா தண்டுக்கீரை பொடியாக கட் பண்ணி வச்சு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதோட சேர்த்துக்குவோம். வதக்கிக்கணும். நல்லா கீரை பார்த்தீங்கன்னா வதக்க நமக்கு குறைஞ்சிரும், நல்லா சுண்டி வந்துடும். தண்ணி உடனே சேர்த்துறாதீங்க. கீரையில் இருக்க தண்ணியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வதக்க தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். அதிகமாக வதக்கின பிறகு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்காங்க. கீரைக்கு தேவையான உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஓரளவு வதங்கிடுச்சு. இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க. அடுப்பை பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு வச்சுருங்க. தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடும். பிறகு நம்ம தேங்காய் சேர்த்துக்குவோம். தண்ணியெலாம் பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இது கூட தேங்காய் துருவல் சேர்த்துடலாம். கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்காங்க. அதிகமாக சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். நல்லா கலந்து விட்டுருங்க. சூப்பராக பார்த்தீங்கன்னா தண்டுக்கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இது சாம்பார் சாதம், ரச சாதத்துக்கெலாம் தொட்டு சாப்பிட்றது சூப்பராக இருக்கும். அதுபோல் தயிர் சாதம் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக பார்த்தீங்கன்னா தண்டுக்கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக பார்த்தீங்கன்னா தண்டுக்கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஏஆர் கிரியேஷன் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.